லெட்டரோட அக்னாலஜ்மெண்ட் காட்டுனதெல்லாம் இந்த தீர்மான காப்பி. அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கடையை திறக்க மாட்டேன்னு சொல்லி ஆர்டர் போட்ட ஆர்டர் இருக்குது. இது எல்லாமே மீறி இந்த திமுக அரசு, அதுவும் எல்என்டி பைபாஸ் இதெல்லாம் கவனிக்கணும். இங்க டெய்லி ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம், அரசுக்கு சொல்லி இருக்கிறோம். எங்க எம்எல்ஏ கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்டமன்றம் பேசியிருக்காரு. அப்போ இந்த பைபாஸ் ஒட்டி கடை 6 மணி பாதி ஆகுது. இங்க டாஸ்மாக் கடை திறக்கிறாங்கன்னா என்ன ஒரு சூட்சமோ? டாஸ்மாக் கடையை கட்டிக்கின்றோம். திறக்காதே டாஸ்மாக் கடையை திறக்காதே. மக்களை வஞ்சிக்கின்ற டாஸ்மாக் கடையை திறக்காதே. தமிழ்நாட்டு மக்களை குடிகாரர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை கண்டிக்கின்றோம். திமுக அரசு மூடு. புதிதாக இங்கே திறக்க இருக்கின்ற சாராய கடையை மூடு. இந்த வெள்ளலூர் பகுதியில் குடிகாரர்களாக மாற்றாதே. எல்என்டி பைபாஸ் சாலை அருகில் 24 மணி நேரம் போக்குவரத்து நடைபெற்ற இடத்தில் சாராய கடையை திறக்காதே. மூடு. திறக்காதே. ஸ்டாலின் அரசு குடிகார அரசு சாராயக்கடை அரசு மூடு. சாராயக்கடையை மூடு. வஞ்சிக்காதே. பொதுமக்களை வஞ்சிக்காதே. ஏமாற்றாதே. 24 மணி நேரம் சாராயம் இருக்கின்ற திமுக அரசு விற்காதே. திறக்காதே. தமிழ்நாட்டை குடிகாரர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். திறக்காதே. சாராயக்கடையை திறக்காதே. மூடு. சாராயக்கடையை மூடு. திறக்காதே. பேரூராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டு சாராய கடை திறக்க மாட்டோம் என்று தீர்மானம் போட்டு அதை மீறி வெள்ளலூர் பேரூராட்சியில் சாராய கடையை திறக்கின்ற ஸ்டாலின் அவர்களே மூடு. சாராய கடை மூடு. படிப்படியாக மதுவிலக்கை ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் படிப்படியாக மது கடைகளை கண்டிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிக்கின்றோம். சென்னை குரலகமை சென்று பேரூராட்சி தீர்மானத்தின் மூலம் நிறைவேற்றி சென்னை குரலகம் இயக்குநர் திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் மதுக்கடையை தேசிய நெடுஞ்சாலையில் திறத்துக் கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கிறோம். படிப்படியாக மதுவிலக்கை ஒழிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்து படிப்படியாக உயர்த்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை மீண்டுமாக கண்டிக்கிறோம். கோவை மாவட்ட மதுவிலக்கு இயக்குநர் அவர்களுக்கு எந்தவித அனுமதி இல்லாமல் வெள்ளலூர் பேரூராட்சி பொதுமக்களை அவமதிக்கின்ற வகையில்
அரசும் நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை வஞ்சிக்கிறோம், கண்டிக்கிறோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வகையில் மக்களுக்கு இருக்கின்ற அரசை சுத்தமாக நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிக்கிறோம். மக்கள் பிரதிநிதிகள் தீர்மானத்திற்கு எந்த விதமான மதிப்பு இல்லாமல், யாரோட அனுமதி இல்லாமல் மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே தேசிய நெடுஞ்சாலையிலே மக்களை உயிரை சூத்திரமாக செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக கண்டிக்கிறோம். இதெல்லாமே அரசுக்கு அனுப்பின லெட்டரோட அக்னாலஜ்மெண்ட் கார்டுலாம் இந்த தீர்மான காப்பி. அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கடையை திறக்க மாட்டேன்னு சொல்லி ஆர்டர் போட்ட ஆர்டரும் இருக்குது. இது எல்லாமே மீறி இந்த திமுக அரசு, அதுவும் எல்என்டி பைபாஸ்ல நீங்களாம் கவனிக்கணும். இங்க டெய்லி ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் மக்களுக்கு சொல்லி இருக்கிறோம், அரசுக்கும் சொல்லி இருக்கிறோம். எங்க எம்எல்ஏ கூடி ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அப்போ இந்த பைபாஸ் ஒட்டி 6 வழி பாதை ஆகுது. இங்க டாஸ்மாக் கடை திறக்கிறாங்கன்னா என்ன ஒரு சூட்சமம், இந்த திமுக அரசுக்கு என்ன ஒரு வஞ்சகம். தமிழக மக்கள் கண்டிக்கின்றோம். திறக்காதே. டாஸ்மாக் கடையை திறக்காதே. ஸ்டாலின் அரசே மூடு. சாராய கடை மூடு. திறக்காதே. சாராய கடையை திறக்காதே. 24 மணி நேரம் இயங்குகின்ற சாராய கடை திறக்காதே. மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள வேலலூர் குரல் செய்தியுடன் இணைந்திருங்கள்.